120வது வயதிலே மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் அழைத்து சொல்கிறார், கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் தாமே உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து அந்த தேசத்தை சுதந்திரிக்க செய்வார். நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொன்னான். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதல் 40 ஆண்டு காலங்கள் என்னால் செய்ய முடியும் என்று எண்ணினார். அடுத்த 40 ஆண்டு காலங்கள் என்னால் செய்ய முடியாது என்று எண்ணத்தில் வந்தார். அடுத்த 40 ஆண்டு காலங்கள் அவர் வாழ்வை மாற்றி அவருக்குள் ஒரு நம்பிக்கை விசுவாசம் வந்தது. God can do everything. தேவனாலே எல்லாம் கூடும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. இந்த நம்பிக்கைக்கு மோசே வந்ததற்கு அநேக காரணம் உண்டு. இந்த 40 ஆண்டு காலம் 120வது வயதிலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்கிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பே போவார். கர்த்தர் தாமே உனக்கான தேசத்தை கொடுப்பார். கர்த்தர் சொன்னபடியே வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று முழு நிச்சயமாய் அவர் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. எத்தனை அற்புதங்களை இந்த 40 ஆண்டு காலத்தில் மோசே பார்த்தார் தெரியுமா? கடினமான இதயமுள்ள பார்வோனின் இதயத்தையே கர்த்தர் கரைய பண்ணினார். அவனுடைய உள்ளம் உடையத்தக்கதாக பார்வோனின் அரண்மனையில் இருக்கிற எல்லா அதிகாரிகளும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பி விடுவோம் என்று சொல்லத்தக்க அளவுக்கு 10 மகா பெரிய வாதைகளை அந்த தேசத்தில் ஆண்டவர் காண்பித்தார். அந்த தேசத்தின் வாதைகளை கண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் துரத்தி விட்டார்கள். அது மட்டுமல்ல, வனாந்தர பாதையில் பெரும் செங்கல்களை திறந்ததை மோசே பார்த்தார். வனாந்தரத்திலே உணவு இல்லாத நேரத்திலே வானத்திலிருந்து மன்னா வந்ததை மோசே பார்த்தார். இறைச்சி வேண்டும் என்று சொன்னபோது சமஸ்த ஜனங்களும் இறைச்சி சாப்பிடுகிற அளவுக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதித்ததை மோசே பார்த்தார். பெரிய படைபலம் உள்ள ஆயுத பலம் உள்ள எதிரிகள் வந்த போதெல்லாம் ஜெயம் கொடுத்ததை மோசே பார்த்தார். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் இந்த 40 ஆண்டு காலங்கள் மோசே கண்டுபிடித்த ஒரு காரியம், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி ஒரு 2 முறை ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த மோசே தீர்க்கதரிசி கண்டுபிடித்த ரகசியம், தேவன் நம்மோடு இருப்பாரானால், தேவன் நமக்கு துணையாய் இருப்பார் என்றால், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்றால், அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போலவும் நமக்கு வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை கொடுக்கவும் அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாலை நேரத்தில் என் வாழ்க்கையில எல்லாம் துவண்டு போச்சு, முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஆசீர்வாதம் வருமா, இனிமேல் என்ன நடக்கும் என்ற சோர்வுகள் அதைரியங்கள் இருக்குமானால், 120 வயதிலே இந்த தீர்க்கதரிசிக்குள்ள இருந்த நம்பிக்கையை பாருங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால், கர்த்தர் நம்மை நடத்துவார் என்றால்